Hi friends, நம்மளோட Zoology Simplified சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ். எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமர்ஜென்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி தாட்ஸ். இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி தாட்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு 7 தியரி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப் கீழே 7 தியரி இருக்கும். அதை யாரு ப்ரப்போஸ் பண்ணா அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது இருக்கும். அதுவுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கோட சேர்ந்ததா தான் வரும். ஸோ அந்த வீடியோவையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எமர்ஜென்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி தாட்ஸ், ஹிஸ்டரி, எப்படி எவல்யூஷன்றத பேச ஆரம்பிச்சாங்க, எப்படி மனுஷன் உருவானா, எப்படி நம்ம லைஃப்லாம் ஆரிஜின் ஆச்சு அப்படின்றத எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியாஸ் மூலமா சொன்னாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி தாட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். டேர்ம் எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படின்ற டேர்மை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவரே ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தான். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லைஃப்லாம், இப்போ மனுஷனா இருக்கட்டும், வேற எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் லைஃப், பெரிய உயிரினங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த உயிரினம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஃபார்ம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்தோ, ஒரு சின்ன அனிமல், ஒரு வேர்ம்ஸ்ல இருந்தோ, அதுல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொன்னாரு. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தான் டேர்ம் எவல்யூஷனையும் கண்டுபிடிச்சவரு. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டார்வின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எவல்யூஷன்ன்றது ஒரு ஆர்கானிசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா டெசன்ட் வித் மாடிஃபிகேஷன்ஸ். ஏற்கனவே சிம்பிளர் ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதுல கொஞ்சம் மாடிஃபை ஆகி அடுத்த வழி, டிசென்ட் அப்படின்னா வழி வழியாக தோன்றிய அப்படின்னு சொல்லுவோம், குடும்ப மரபு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் ஆகி அடுத்த லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி டார்வின் சொல்றாரு. ஜேஎம் சாவேஜ் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, கிராஜுவல் சீக்வன்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு ஜேஎம் சாவேஜ் சொல்றாரு. நீங்க உடனடியா ஒரு லிசர்ட்ல இருந்து ஒரு பேர்ட் வர்றதை இமிடியேட்டா நீங்க பார்க்க முடியாது. ஒரு லிசர்ட்ல இருந்து சில சேஞ்சஸ் ரொம்ப நாள் நடந்து அது ரொம்ப கிராஜுவலா இன்னொரு பேர்டாவோ இல்ல லிசர்ட்ல இருந்து ஒரு மேமலாவோ அது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஜேபிஎஸ் ஹால்டேன் அதை தான் சொல்றாரு, டைமை சொல்றாரு. எவல்யூஷன் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அது எப்படின்னா, இதான் டைம், இவ்வளோ டைம் எடுத்துக்கணும் உங்களால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஜேபிஎஸ் ஹால்டேன் சொல்றாரு. இந்த எவல்யூஷன் பத்தி படிக்கையில நம்மளுக்கு 2 விதமான நம்ம லிவிங் ஆர்கானிசம் எப்படி வந்துச்சுன்னு 2 ஐடியா இருக்கும். அது 2ஓட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஒன்னு எவல்யூஷன், இன்னொன்னு கிரியேஷன். எவல்யூஷன்ன்றது ஒரு சயின்டிபிக் தாட், கிரியேஷன் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் தாட். எவல்யூஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன ஆர்கானிசம் மாடிஃபை ஆகி அதோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ், என்னால இந்த கிளைமேட்டுக்கு சர்வை பண்ண முடியாதுன்றத பொறுத்து அடுத்த ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கிரியேஷன்ல எப்படி அப்படின்னா, காட் தான் எல்லாமே கிரியேட் பண்ணாரு. தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் சொல்லி நான் ஏற்கனவே ஆரிஜின் ஆஃப் லைஃப்ன்ற வீடியோல பேசியிருப்பேன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன், அதுக்கு ஒரு தனி தியரியே இருக்கு. காட் 7 நாள் எடுத்துட்டு படைச்சாரு. இல்ல ஒரு பிரம்மா ஃபர்ஸ்ட் படைக்கையில நீர்ல வாழ்ற அனிமல்லாம் படைச்சு அதுல இருந்து உருவாகி வந்ததுதான் பெரிய ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவல்யூஷன்ன்றது சயின்ஸ் பத்தி பேசுது, கிரியேஷன் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியன் பத்தி பேசுது. எமர்ஜென்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி தாட்ஸ் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி வந்துச்சுன்றத நம்ம பார்ப்போம். ஆரம்ப காலத்துல தாலஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது ஒரு 639 to 544 பிசி. ஓகே, 1000 இயர்ஸ் கூட கிடையாது, ஒரு 544 பிசி, 500 to 600 பிசில இவர் வாழ்ந்தாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, சி ஆஸ் மதர், தண்ணியில இருந்து தான் எல்லா ஆர்கானிசமுமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா ஆர்கானிசமோட ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி. அந்த தண்ணியில இருந்து தான் ஒவ்வொரு ஆர்கானிசமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரோட கருத்து மாதிரியே தான் அனாக்சிமாண்டர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷனே ஃபிஷ்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு.
ஃபர்ஸ்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் தண்ணியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களோட ஸ்கின்ல மாடிஃபிகேஷன் ஆகுறது, அவங்களுக்கு புது புது ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி காஞ்ச நிலங்கள்ல வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எவல்யூஷன்ல நிறைய கத்துக்கிட்டோம். ஸோ எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மேன் வந்து மங்கில இருந்து வந்தான்வாங்க, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், கடைசியில பார்த்தா நம்ம ஃபிஷ்ல இருந்து வந்தது வந்து கரெக்ட் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போது. பட் இதை வந்து அந்த காலத்திலே அனாக்சிமாண்டர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து ஜெனோஃபென்ஸ் வந்து மெயினா ஃபாசில்ஸ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜெனோஃபென்ஸ் நிறைய ஃபாசில்ஸ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு, அதுக்கு டிஸ்கவர் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மெரைன் ஃபாசில்ஸ்லாம் லேண்ட்ல இருக்கதை கண்டுபிடிக்கிறார். அதாவது ஒரு காலத்துல எல்லாமே கடலால நீர்ப்பரப்புனால சூழப்பட்டிருந்தது இல்லையா. அப்புறம் அது நீர்ப்பரப்பு சுருங்கினோன்னா லேண்ட் ஆயிடுச்சு. இப்ப அந்த நீர்ல வாழ்ந்த ஆர்கானிசமோட ஃபாசில், அதோட இறுதி அந்த போன்ஸ் இதெல்லாம் வந்து லேண்ட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு என்னது கடல்ல வாழ்ற உயிரினங்களோட ஃபாசில்ல இங்க இருக்கு, லேண்ட்ல இருக்குன்னு சொல்லி ஜெனோஃபென்ஸ் என்ன சொல்றாரு, அப்ப எல்லாருமே ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம், எல்லாருமே தண்ணியில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ட்ரை லேண்ட்ல வாழ்றோம், அக்வாட்டிக் வந்து மெரைன்ல வாழுது. ஸோ வந்து இதுவும் வந்து தாலஸ் சொன்னதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஜெனோஃபென்ஸும் சொல்றாரு. எல்லாருமே தண்ணியில தான் இருந்தாங்க, மெரைன்ல தான் இருந்தாங்க, அப்புறம் தான் சில ஆர்கானிசம் மட்டும் லேண்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஜெனோஃபென்ஸ் சொல்றாரு. பட் ஜெனோஃபென்ஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவர் ஃபாசில்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அடுத்ததுதான் எம்படோக்கல்ஸ். எம்படோக்கல்ஸ் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்னா ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் கேட்டுட்டு ஆப்ஷன்ல எம்படோக்கல்ஸ் இருந்தா எம்படோக்கல்ஸ் டிக் பண்ணிருங்க. டேர்ம் எவல்யூஷனை கண்டுபிடிச்சவர் தான் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் வந்து எம்படோக்கல்ஸ். எம்படோக்கல்ஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னா, பிளான்ட்ஸ் வந்து எர்த்ல இருந்து வந்துச்சு, ஓகேயா. அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து மட், சகதியில இருந்து வந்ததுதான் அனிமல்ஸ். அனிமல்ஸா வரல, அனிமல்ஸோட பார்ட்ஸ் வந்தது, கை தனியா, கால் தனியா, எலும்பு தனியா, சதை தனியா, அனிமல்ஸோட பார்ட்ஸ் வந்து மட்ல இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஹப்ஹசாடா நோக்கம் போல சேர்ந்துக்கிடுச்சு, ஓகே. ஒரு உருவமா இல்லாம கை கால் எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டு அதுக்கடுத்து அது ஆரிஜினேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுல சீரான வரிசை கொண்ட அனிமல் மட்டும் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கு. சீர் இல்லாம சேர்ந்திருக்கும் பாத்தீங்களா, ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கங்க மேலும் கீழுமா ஜாயின் ஆனது ஃபுல்லா காலப்போக்குல இறந்துருச்சு. அதாவது இவர் தான் எம்படோக்கல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, அனிமல்ஸ் வந்து மட்ல இருந்து வந்துச்சு, ஆர்கன்ஸ் எல்லாம் அதுவா வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சு. சீரான அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் பிற்காலத்துல வாழ்ந்துச்சு. சீர் இல்லாம சேர்ந்ததெல்லாம் அப்படி அப்படியே மடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிதான் எம்படோக்கல்ஸ் சொல்றாரு. இவர் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் பாக்குறோம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆர்கானிசமே இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ல இருந்து ஆர்கானிக்கா மாறுச்சு. அதாவது நான் லிவிங் திங்ஸ்ல இருந்தா லிவிங் திங்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை வந்து நம்ம தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்ல நம்ம பேசியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோல. தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனுக்கு கீழே ஒரு 3-4 சயின்டிஸ்ட் பார்த்திருப்போம். அதுல மெயின் வந்து அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மட்ல இருந்தா எலி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாரு, ஓகே. ஸ்டோன்ஸ்ல இருந்தா லிவிங் திங்ஸ் வந்துச்சு, அதாவது நான் லிவிங் திங்ஸ்ல இருந்தா லிவிங் திங்ஸ். ஆர்கானிக்னா என்னது, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ், மண்ல இருந்து சேர்ல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்றது அரிஸ்டாட்டிலோடது. ஸோ அரிஸ்டாட்டில் எதை பிலீவ் பண்றாரு அப்படின்னா, தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இமீடியட்டா ஒரு லிவிங் நான் லிவிங்ல இருந்து லிவிங் வருதுன்னு சொல்றதுதான் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ் நம்ம எல்லாரும் ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம், ஜுவாலஜிஸ்டா. அவர் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, பெயரிடுதல், பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்க்கும் பெயரிடுதல் வந்து இந்த மெத்தட் கொண்டு வந்தது கரோலஸ் லினேயஸ். இவர் நம்ம ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். இவர் எதை பிலீவ் பண்றாரு அப்படின்னா, தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, கடவுள் இருந்தாரு, முதல் நாள் வந்து வானத்தையும் பூமியையும் படைச்சாரு, அப்படி 6வது நாள் தான் மனுஷனை படைச்சாரு அப்படின்னு சொல்லி 7 நாள் கிரியேஷன் போகும். அந்த தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனை தான் லினேயஸ் வந்து நம்பினாரு. இது போக எவல்யூஷன்ல இன்னும் நிறைய தியரி இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.